வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் அம்பாளுடைய அனுக்கிரகத்தையும் அம்பாளுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆடி மாதம் ஏன் அம்பாளுக்கு வழிபாடு மிக மிக சிறப்பாக நடக்குது எல்லா இடங்கள்லையும், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா அதை ஏன் தேர்ந்தெடுத்துக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன காரணம், இதைத்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த ஆடி மாதம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாதமும் நம்ம சூரிய பகவானை வச்சுதான் தமிழ்ல கணக்கு போடுவோம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இப்படி 12 மாதங்களும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலே இருக்கும்போது அந்தந்த இடத்திற்கு அந்தந்த நாட்களுக்கு விசேஷம். சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம், வைகாசி விசாகம், இப்படி ஒன்னொன்று. இப்ப ஆடி மாசத்துல ஆடியில ரொம்ப ரொம்ப விசேஷங்கள் இருக்குங்க. ஆனா இந்த ஆடி மாதம் 31 நாட்களுமே அம்பாளுக்கு திருவிழா கோலமாகத்தான் இருக்கும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில மிகப்பெரிய பிரம்மாண்டமா விசேஷமா பண்ணுவாங்க. இந்த கடகராசி இருக்கு இல்லையா, இந்த கடகராசி சந்திர பகவானுடைய ஆட்சி வீடு, அவருடைய சொந்த வீடு. சந்திரன் யாரு? நிலவு இல்லையா? அம்பாளுங்கிறதும் ஒரு நிலவை போன்ற முகம் உள்ளவள். அதாவது ஆதி பராசக்தியுடைய அம்சம். அதாவது சந்திரனுடைய அதிதேவதை யாரு அப்படின்னா ஆதி பராசக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கடகராசிக்கு முழுமையாக ஆதிபராசக்தியோடைய அருள் இருக்குங்க. அந்த கடாட்சம் நிறைந்ததான் கடகராசி. கடகராசிங்கிறது ஒரு பெண்ணுடைய ராசி. ஆனா அந்த கடகம் என்பது சந்திரனுடைய ராசி. சந்திரன் என்றால ஆதிபராசக்தி. அதனால பௌர்ணமி, முழு பௌர்ணமியா இருக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், பௌர்ணமி வழிபாடு. அதுவும் இந்த ஆடி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். தை பௌர்ணமி, ஆடி பௌர்ணமி, இப்படி எவ்வளவு விசேஷங்களான சித்ரா பௌர்ணமி. அது ஆடி பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. சூரிய பகவான் சக்தி இடத்தில், அதாவது சிவபெருமான், சூரியங்கிறது என்ன, சிவபெருமான். இந்த சிவபெருமான் சக்தியிடம் இந்த ஆடி 31 நாளும் சேர்ந்து இருப்பதால் சக்திக்கு அதிக பலன் கிடைக்குங்க. அதாவது ஆதிபராசக்திக்கு முழுமையான அதிகமான சக்தி கிடைக்குதான். இந்த முழுமையான அதிகமான சக்தி கிடைக்கும் போது என்ன செய்வாங்க, ஆடி மாசத்துல பாருங்க, ஆடாதே ஆட்டி வைக்கும். ஒரு காத்து அடிக்கும், ஆடி மாச காத்து அடிக்கும். அந்த காத்துல வேப்பலையே, அந்த வேப்ப மரத்தை பார்த்தீங்கன்னா அது ஆடும்போது அம்பாலே தத்துரமா ஆடுற மாதிரி இருக்கும். அந்த அளவு. ஆனா வேப்பையில மருத்துவங்க. இந்த ஆடி மாசத்துல ஞாயிற்றுக்கிழமையில ஏன் கூழ் கொடுக்குறாங்க, கூழ்லையும் மருத்துவம் இருக்கிறது. அதுல வேப்ப இலைய போட்டு அம்பாளுக்கு படைச்சு எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணுவாங்க. ஆடி மாதத்தில் கூழ் குடிக்க வேண்டும். அதுவும் அம்பாளுடைய பூஜை செய்து கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நாம் வாங்கி சாப்பிடும் போது நம் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் தீரும், மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும், பாவங்கள் தீருங்க. சரிங்களா? உங்க ஊர் அருகாமையில திருவிழாக்கள் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கூழ் ஊத்துவாங்க. அதை வாங்கி நீங்க சாப்பிடுங்க. உங்களுடைய கருமாக்கள் நீங்கிவிடும், தடைகள் விலகிருங்க. சரி, இந்த சூரிய பகவான் கடகராசியில் வரும்போது ஆதிபராசக்திக்கு அருள் பரிபூரணமா கிடைக்குது. இதுல பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷம். பௌர்ணமி ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோல கொடுத்துருக்கேன். அதாவது 20ஆம் தேதி 7வது மாசம் 20ஆம் தேதி 2024 சனிக்கிழமை 6:09 சாயங்காலம் ஆரம்பிச்சிருக்கு. அதனால இரவு பௌர்ணமியை எடுத்துக்கிறது சனிக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமையில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4:35-40 வரைக்கும் தான் இருக்கு. அதனால இரவு வழிபாடு பௌர்ணமிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த ஆதி பராசக்தியுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமா கிடைக்குங்க. சரி, அம்பாளுடைய ஆசையை எப்படி அந்த அருளை பெற்றுக்கிறது, அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கிறது அப்படின்னா, எப்ப வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இந்த விசேஷ நாட்கள், பௌர்ணமி, லாடி கிருத்தி, இது போல வரும்போது நீ என்ன பண்ணுங்க, ஒரு பிடி வேப்பலை எடுத்து அம்பாளுடைய மடியில வைக்க சொல்லுங்க. வச்சுட்டு உங்க பேர்ல ஒரு சங்கல்பம் பண்ணுங்க, குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த வேப்பலையில பாதி வேப்பலையை வாங்குங்க. அந்த பாதி வேப்பலையை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, மறுநாள் காலையில அரைச்சு அதை மருந்தாக, வேப்பலைச்சாறு குடிக்கணும் இல்லையா, அதை பிரசாதமா நினைச்சு எல்லாருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு 50 மில்லி, இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு எவ்வளவு குடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதமா சாப்பிடுவோம்.
கண்டிப்பாக உடல் பிணி நீங்கும், அம்பாள் ஆசி கிடைக்கும். சரிங்க, உங்களுக்கு என்ன வயசு? ஒரு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் நடக்கலை, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பேரு இல்லை, இல்லை உடல்ல நோய், எங்கே மருத்துவர்கிட்ட போனாலும் சரி வரல, உடல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்படி எந்த கவலையாக எந்த கஷ்டங்களாக தொழில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோமே, எந்த வயசு உங்களுக்கு? இப்போ ஒருத்தருக்கு 27 வயசு ஆகுது, இல்லை 40, 27 வயது, 27 எலுமிச்சம்பழம் உங்க கையால கோருங்க, மஞ்சள் நூல்ல கோர்த்து துர்க்கை அம்மனுக்கு அதை மாலையா போடுங்க, உங்க தடை விலகும். மாவிளக்கு தீபங்க, வெள்ளிக்கிழமை, நல்லா தெரிஞ்சுக்கணும், வெள்ளியில செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு நீங்க என்ன பண்ண, ஒரு நுனி இலை வாங்கிக்கிறங்க. அந்த நுனி இலையை விரிச்சு மாவிளக்கு அரிசி மாலம் போட்டு இந்த மாவிளக்கு தீபத்தில் அது மாதிரி நீங்க உருண்டை 9 உருண்டை ரெடி பண்ணிக்கிறங்க. அதை அகல் போல ரெடி பண்ணி நல்ல சுத்தமான நம்ம சாப்பிடக்கூடிய நெய் ஊற்றி அதில் பஞ்சு திரியிட்டு கிழக்கு முகமா எரிய விட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 17 நிமிஷம் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பூ வச்சு அதுக்கு என்ன மலை ஏற்றணும், சாந்தி பஞ்சம் புஷ்பத்தை வச்சு அதை அணைச்சிட்டு நீராஞ்சனம் பண்ணணும். அங்கே உள்ள பூசாரி ஐயா இருந்தாருன்னா அவர் நீராஞ்சனம் பண்ண சொல்லுங்க. பண்ணிட்டு அதை ஒன்றா சேர்த்து பிரசாதமாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறணும். இப்படி செய்தாலும் நினைத்த காரியம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக பண்ணிக்கிறங்க. அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர்.